காதல் கண்டிப்பா தோத்து போகாதுன்னு உங்க 2 பேரையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நீங்க நல்லபடியா இருக்கணும். அண்ணி, இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். பெருசா எதுவும் பண்ண முடியலன்னாலும் ஒரு சின்ன பரிசாவது கொடுக்கணும்ல. நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அந்த கடவுள் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நடக்காது. இந்தாங்க, அத பிரிச்சு பாருங்க அண்ணி. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனா இதை நீங்க கொடுத்திருக்கீங்க, எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது எப்படி பிடிக்காம போகும்? பாட்டிமா, நான் சொல்றதை கேளு. விஷாகா இங்கதான் டெல்லியில எங்கேயோ இருக்கும். அது உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டிமா? அதை பத்தி எல்லாம் ஏன் கேட்குற? யாரோ மந்திரவாதியை வச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன். ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கான். ஆனா நீ இங்க அரண்மனை மாதிரி வீட்டில் ஆடிக்கிட்டு தெரியுற. பாட்டிமா, நான் உங்ககிட்ட இத பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன். ராதிகா, ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹால்ல என்ன நடக்குது தெரியுமா? என்ன? நீ ஏன் வந்து அதை பாரு. நீ உன் கனவுல கூட அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்ட. நீங்களும் உங்க பாட்டிமா. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தன்னோட பொண்ணு மாமியார் வீட்டுல சந்தோஷமாகவும் சுகமாகவும் அவளுக்கு எல்லா விதமான மரியாதையும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு உனக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு இந்த சந்தோஷமும் கௌரவமும் எப்பவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேமா. உங்களோட ஒரு மகளுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு. ஆனா விஷாக்கா, ராதிகா, இறந்து போனவங்களை பத்தி நாம பேசுறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நீ என் கூட வா. ஏன் விஷாக்காவை பத்தி பேசி உங்க அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? ராதிகா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ இனிமே உன் புருஷனை பத்தியும் உன் மாமியாரை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் மட்டுமே யோசிக்கணும். விஷாக்காவை பத்தி எதுவும் யோசிக்காத. இந்த நேரத்துல உன் மனசுல எந்த களங்கமும் இருக்கக்கூடாது. தேவகி, உனக்கே இவ்வளவு கெட்ட எண்ணம்? அம்மா, இங்க நான் என் பொண்ணோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கத்தான் வந்திருக்கேன். மிருனாலினி, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க, நீ ஏன் ஆடலையா? Of course not. மிருனாலினி, நீ கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். அடடா, வாங்களே ஆடலாம். நானும் ஆடணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு தெரியுமா? வாங்களே ப்ளீஸ், வாங்க போலாம். விவேக், இந்த மாதிரி பாத்தியை பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆமா பாட்டிமா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொல்லவே வேணாம். மிருனாலினி, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடின. அண்ணா, அங்க சமோசா கேக்குறாங்க, கொண்டு போய் கொடுங்க. மூஞ்சில தானே முழிய வச்சிருக்க. இப்படி வந்து முட்டி எல்லாத்தையும் தட்டி விட்ட, என் வேத்தல பார்க்கலாம் கொட்டி போச்சு. அட, நான் ஒன்னும் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தான் பண்ணேன். ராதே ராதே விந்தியா. அடடா, பெரிய மகா பண்டிதரம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ வந்தது நல்லதா போச்சு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தவே இல்ல. அட, என்ன கேள்வி கேட்டு போட்டீங்க. நான் வந்திருக்கிறது அம்புட்டு தூரத்துல இருந்து எதுக்கு? பேச மாட்டீங்களா? ஊமையா? உன்ன மாதிரி சின்னவங்க கிட்ட எல்லாம் பேசாம ஊமையா இருக்கிறது தான் நல்லது. நாங்க சின்னவங்களாக்கு தம் அடிக்கிறியா? ஒரு நிமிஷம். என்ன? அங்க எல்லாரும் பாடுறாங்க, ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க, வந்து ஆடுங்க. என்னால எல்லாம் ஆட முடியாது. அட, என்ன கண்ணு வராத பொம்பளை கிட்ட போய் பேசிக்கிட்டு என்ன கூப்பிடு கண்ணு. நான் போடுற குத்தாட்டத்துல கூத்தடிக்கணும் எல்லாரும். நான் ஆட ஆரம்பிச்சேன்னா இந்த ஊரே சேர்ந்து ஆடுமாக்கு. மேலத்த ஆடிங்கப்பா. மேலத்த. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. அப்புறம் என் ஆட்டத்துக்கு அப்புறம் அதை விட பெரிய தமாசை பார்க்க போறீங்க.